Hello friends, welcome. லாஸ்ட் வீடியோவில் ஒரு டேட்டாவை வெப்சைட்டில் இருந்தோ இல்லை ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருந்தோ நம்ம எப்படி நம்மளோட எக்ஸல் ஷீட்டில் இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லை ஒரு வேர்டு ஃபைலோ இல்லை எக்ஸலோ ஒரு ப்ரெசன்டேஷன் வீடியோ இமேஜ் அப்படின்னு எந்த மாதிரி ஃபைலாக இருந்தாலும் உங்களுக்கு ஷீட்டில் ஷோ ஆகாது, டேபிள் ஃபார்மேட்டில் ஷோ ஆகாது. பட் ஒரு ஐகான் மாதிரி க்ரியேட் ஆகி ஜஸ்ட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஃபார்மேட் ஓப்பன் ஆகும். அதுதான் என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிப்பன் டேப்பில் இன்சர்ட் அப்படிங்கிற டேப்பை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். க்ரியேட் ஃப்ரம் ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ப்ரௌஸ் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபைல் எதை நீங்கள் ஷோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபைல், நான் இந்த சேல்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபைல் நான் ஷோ ஆகணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு நம்ம இன்சர்ட் கொடுத்தோம் அப்படின்னா இதில் டிஸ்பிளே ஆஸ் ஐகான் இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு புதுசாக ஒரு ஐகான், இந்த மாதிரி ஒரு ஐகான் இருக்கும். ஆனால் எனக்கு இப்போதைக்கு இந்த மாதிரி ஐகான் வேணாம். ஸோ நான் ஜஸ்ட்டு ஓகே பண்ணிடுறேன். ஓகே பண்ணும்போது நம்மளுடைய டெக்ஸ்ட் ஃபார்மேட்டோட சேம் ஐகான் நமக்கு இங்கே தெரியும். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஃபைலை ஒரு டைம் டபுள் கிளிக் பண்ணால் போதும், டைரெக்டாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஃபைல் ஓப்பன் ஆயிரும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இதே ஃபைல் சரிங்களா, ஸோ இதே ஃபைலை நான் அகெயின் டெக்ஸ்ட் போட்டு ஆப்ஜெக்ட் போயிட்டு க்ரியேட் ஃப்ரம் ஃபைல் ப்ரௌஸ், அதில் நான் அந்த சேம் சேல்ஸ் ஃபைல் எடுத்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். பட் இங்கே என்ன அப்படின்னா லிங்க் டு ஃபைல் இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இப்போ லிங்க் டு ஃபைல் கொடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு டைம் லிங்க் டு ஃபைல் கொடுக்கும்போது அந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் என்ன சேஞ்சஸ் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே என்ன ஆகும், ரெஃப்ளெக்ட் ஆகும். பட் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். ஓகே கொடுத்துக்கலாமா. ஓகே கொடுத்த உடனே நமக்கு என்ன ஆகும்னா நம்மளுடைய ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. பட் இங்கே என்ன பிரச்சனைனா, இப்போ நான் என்னுடைய சேல் ஃபைல் போய்க்கிறேன். என்னுடைய சேல் ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் புதுசாக ஒரு டேட்டா என்ட்ரு பண்ணுறேன் சரிங்களா. புதுசாக ஒரு டேட்டா என்ட்ரு பண்ணிவிட்டு அகைன் நான் என்ன பண்ணுறேன், இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு நான் வெளியில் வந்துடுறேன். இப்போது நாம் எக்ஸல் டேட்டா போயிட்டு இதை ஓப்பன் பண்ணி பாருங்களேன். எந்த சேஞ்சஸுமே நமக்கு இருக்காது, ஏன்னா நம்ம எந்த லிங்க்குமே நாம் அப்ளை பண்ணலை. பட் இதை நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம கொடுத்துருக்க டேட்டா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஓப்பன் ஆகும். அதாவது என்ன சேஞ்சஸ் நடந்தாலும் இதில் ரெஃப்ளெக்ட் ஆகும். இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னேன்னு பார்த்தீங்களா, அது என்னென்னா, ஒருவேளை நான் இந்த டேட்டாவை டெலீட் பண்ணுறேன்னு வைங்களேன். இந்த டேட்டாவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெலீட் பண்ணுறேன். அப்படி டெலீட் பண்ணும்போது எனக்கு நம்ம டேட்டா டெலீட் ஆயிடுச்சு. பட் எக்ஸல் ஷீட்டில் சேம் 2 டேட்டா இருக்கா, நான் லிங்க் இல்லாமல் இருக்க டேட்டாவை நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு டேட்டா ஓப்பன் ஆகும் சரிங்களா. ஆனால் நம்ம லிங்க்கில் கொடுத்துருக்க டேட்டாவை நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா ஓப்பன் ஆகாது. ஏன் அப்படின்னா நம்ம லிங்க்கில் கொடுத்துருக்கனால அந்த டேட்டா கம்ப்ளீட்டாக டெலீட் ஆயிரும். ஸோ லிங்க் இல்லாமல் கொடுக்குறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அந்த டேட்டா உங்களுடைய டெஸ்க்டாப்பில் டெலீட் ஆனாலும் ஷீட்டில் என்ன ஆகாது, டெலீட் ஆகாது. இதே மாதிரி இப்போ ஒரு வேர்டு ஃபார்மேட், ஒரு வேர்டு டாக்குமெண்ட்டை நான் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். டெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஃப்ரம் ஃபைல் ப்ரௌஸ், நான் இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை வேர்டு ஃபார்மேட்டை கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். டிஸ்பிளே அஸ் ஐகான் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஐகான் ஷோ ஆகும். இது ஒரு வேர்டு ஃபார்மேட் அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம டிஸ்பிளே அஸ் ஐகான் கொடுக்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜே நமக்கு ஐக்கானாக பெருசாக நமக்கு வரும். அதை நீங்கள் ஸ்மால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதையும் பண்ணி அதையும் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ணும்போது பாருங்களேன், என்னுடைய ஃபஸ்ட்டு பேஜ் அப்படி கம்ப்ளீட்டாக ஒரு பிக்சர் மாதிரி நமக்கு ஷோ ஆகிருக்கும். பட் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இது கிடையாது. ஸோ நான் டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் create from file browse, same document insert, display as icon. லிங்க் பண்ணணும்னு நினச்சோன்னா பண்ணிக்கலாம், இல்லை வேணாம் அப்படின்னு நினச்சா வேணாம். நான் இப்போதைக்கு லிங்க் பண்ணலை. ஸோ ஜஸ்ட் நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஐகான் ஃபார்மேட் நமக்கு க்ரியேட் ஆகும் சரிங்களா. இதை நம்ம ஸ்மால் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஒரு செல்லுக்குள்ளே இதை நம்ம இன்சர்ட் பண்ணுறதா இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு செல்லுக்குள்ளே கூட நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்னா வச்சுக்கலாம், நமக்கு தேவையான அளவு சரிங்களா. ஜஸ்ட்டு இந்த செல்லை கிளிக் பண்ணால் போதும், நமக்கு நம்மளுடைய
டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். சரிங்களா? அடுத்து என்னன்னா ஒரு ப்ரெசன்டேஷன். அதே மாதிரி தான் டெக்ஸ்ட், ஆப்ஜெக்ட், கிரியேட் ஃப்ரம் ஃபைல், ப்ரௌஸ். நான் என்னோட டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். இந்த ப்ரெசன்டேஷன் தான் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட். இன்செர்ட், டிஸ்பிளே as ஐகான். ஓகே, இப்போ பாருங்கள் எனக்கு பிபிடியுடைய அந்த ஆப்ஜெக்ட் ஃபார்மேட் கிரியேட் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு நான் இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். நமக்கு அந்த பிபிடி ப்ரெசன்டேஷன் ஓப்பன் ஆயிரும். அதே மாதிரி வீடியோவாக இருந்தாலும் நம்ம பண்ணலாம், இமேஜாக இருந்தாலும் நம்ம இன்சர்ட் பண்ணலாம். இந்த வீடியோ அண்ட் இமேஜ் நீங்கள் ஒரு டைம் இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகிறத எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.